வணக்கம். இன்றைக்கி சத்தான சாமை கஞ்சி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸு சாமை எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறிடுச்சு. அடுத்தது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நொய்யரிசி போல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு குக்கரில் இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது கஞ்சி இல்லையா, ஸோ கூட இருந்தாலும் பரவாயில்ல. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. பாருங்கள், கஞ்சி நல்லா வெந்துடுச்சு. அடுத்தது ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் 4-5 சேர்த்து அதையும் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பொடியாக நறுக்கின கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வேக வச்சுடுங்க. இதெல்லாம் நல்லா வெந்ததும் இந்த கலவையை கஞ்சோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி இதையும் வந்து கஞ்சோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான சத்தான ஒரு சாமை கஞ்சி ரெடி. இதுக்கு நீங்கள் துவையல் இல்லை ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.